பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கோடானம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். கவனிங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போய் அங்கே சோதோம் குமாரா என்கிற கொடிய மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், கொலைபாதகர்கள், இச்சிக்கிறவர்கள் நடுவிலே அவன் குடியிருந்தான். கவனிங்க, ஒரு நல்ல ஐக்கியத்தை விட்டு, ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை விட்டு, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை விட்டு, ஆவிக்குரிய உறவை விட்டு ஒருவன் பிரிந்து போவானானால் அவன் ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் பாவிகள் நடுவிலே குடியிருப்பான். ஏன்னா ஆபிரகாம் எங்கு போனாலும் அவன் முதலாவது தேவனுக்கு பலிபீடம் கட்டுவான். இந்த லோத்து பலிபீடம் கட்ட மாட்டான். அவன் குறை பேசிக்கொண்டே இருப்பான், செபிக்க மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான், தியானிக்க மாட்டான், தேவ சமூகத்திலே மணிக்கணக்கிலே நிற்க மாட்டான். ஏன்னா அவன் லோத்து. உலகம்தான் அவனுக்கு முக்கியம், பணம் தான் அவனுக்கு முக்கியம், ஆஸ்தி தான் அவனுக்கு முக்கியம், அந்தஸ்தான் அவனுக்கு முக்கியம், மதிப்பு மரியாதான அவனுக்கு முக்கியம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. எங்கே போய் கூடாரத்தை பெயர்த்து போட்டாலும் அங்கே ஜீவனுள்ள தேவனுக்கு பலிபீடம் கட்டுவான். ஆபிரகாம் சோதோம் குமோரா பட்டணத்திலே அருகிலே போய் ஆபிரகாமுடைய சகோதரனாகி லோத்து அங்கே கூடாரம் போட்டான். அங்க என்ன எழுதிருக்கு பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்திருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் பார் என்றார். ஒருவன் பொல்லாத இடத்துல போய் சிக்கிக் கொண்டான். அது காரணம் கேட்டா, நம்முடைய ஆவிக்குரிய நட்பை இழந்துவிடக் கூடாது. தேவன் நம்மளை எந்த சபையிலே உருவாக்கினாரோ, எந்த சபையில நம்மளை நிலைநாட்டினாரோ, எந்த சபையில இருந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ, எந்த மேய்ப்பர் நம்மளை வழி நடத்தினாங்களோ, அதை நீ விடுவாயானால் சபிக்கப்பட்ட சோதோம் பட்டணம் தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உண்மையாய் அந்த தேவ மனுஷனோடு இசைந்து நடப்பாயானால் நீ ஆசீர்வாதத்தை மட்டும் பெறுவாய். இப்ப லோத்துடைய நிலைமை மகா மோசமாய் போய்விட்டது. அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய நட்பு ஆவிக்குரிய நட்பாய் இருக்கட்டும். நீ தொழுது கொள்கிறது ஜீவனுள்ள தேவனாய் இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் காட்சிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.